فارتقي في الخير وارقاه خطى إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد. பேரண்ட்ஸ் மீட்டிங் புள்ளையோட கையில துண்டு அனுப்பினா டேடா பேரண்ட்ஸ் மீட்டிங் டேடா இப்படி பார்த்து நாளைக்கு புள்ளையோட கூட்டம் வைக்காமப்பா எனக்கு டைம்ல நீங்க போங்க உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு பொண்டாட்டிக்கிட்ட. இதுதான் எங்க பெரிய தவறு. எல்லாத்தையும் பொம்பளைகிட்ட கொடுத்து 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 சில சங்க கெட்ட மாப்பிளமார் இவட உள்ளுக்கு கலுசனை வாங்கிட்டு வரதுக்கு பொண்டாட்டிகிட்ட தான் கொடுக்குறோம். இல்லண்ட வானம். இந்த பெருநாள் சீசன்ல நல்லா விசாரிச்சுட்டு சொல்றோம். டெக்ஸ்டைல் உடுப்பு கடையில பொம்புலேல் ஹபாயோட வந்து நானா அதை தாங்க இதை தாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன செய்ய அவளுக்கும் வெக்கம் கூச்சம் இல்லாம போயிட்டு 95 சைட்ல 2 பெனியன் தாங்க அது பிறகு என்ன செல்ல தேவையில்ல உங்களுக்கு போற கல்சனே வாங்குறேன். இவருக்கு பெருமை முந்தினாத்து ஒருத்தர் சொன்னார் முந்தினாத்து எனக்கு என்ன எல்லாம் அவத்தான் செலக்ட் பண்ணி எடுப்பா வெக்கமீக்காடா வெக்கமீக்கா ஓண்ட உள்ளுக்கு போடுற கல்சனை அந்த பொம்பளை பேத்து கடையில உள்ள வந்துட்டா எங்கட வரைக்கும் இந்த சைஸ்ல தாங்கன்னு வாங்கிட்டு வரணும். சங்க கெட்ட லெவல்ல போயிருக்கு. ஏன் நாங்க எங்கட பொண்டாட்டிமாருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நல்ல பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு ஏன் என்ன மனுஷியோட ஒரு ஷாப்பிங் போக இயலாது? மறுபடியும் நாங்க சம்பாதிக்கிறது யாருக்கு? பொண்டாட்டி பிள்ளையை தான் சம்பாதிக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளையை தான் சம்பாதிக்கிறோம், பொண்டாட்டி பிள்ளையை தானே சம்பாதிக்கிறீங்க. அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுடைய ஒரு நாள் பெருநாளைக்கு ஏன் ஆம்புலேலுக்கு பஜாருக்கு போகலாது? யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் போனோம்? உடுப்பெடுக்க போனோம். அப்படியா? டாட்டா போறாவா? அப்ப டாட்டோட நீங்க போங்களே, மைனியோட போங்களே. உங்களுக்கு உங்களோட மனைவிக்கு உடுப்பெடுக்க ஏன் உங்களுக்கு போவேலாம்? ஒரு நாள் ஒதுக்கலாம் எங்களோட குடும்பத்துக்காக வேண்டி. ஜப்பான் இந்த பாக்கெட் கூடிய ஒரு புத்தகத்துல அவன் புத்திஸ்தான் ஜப்பான்காரன் இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அதுல எழுதுறா எப்படி தெரியுமா? உங்களோட வீட்டுக்கு கிழமையில ஒரு நாளை கொடுங்க, ஒரு நாள் உங்களோட வீட்டுல இருங்க, உங்களோட பொண்டாட்டி பிள்ளையோட இருங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட மனைவி மக்களை கூட்டிட்டு எங்கேயாவது பயணம் போட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒருக்கையாவது ஒரு டூர் ஒன்று பேட்டு வாங்க. இன்றைக்கு அந்நிய சகோதரர் சொல்லி காட்டிக் கொள்கிறார். இஸ்லாமிய வாழ்க்கையை தந்தது இஸ்லாம், குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்தின இஸ்லாம். இன்றைக்கு எங்கட ஹாலாத் வருஷத்துக்கு ஒரு தடவை பெருநாள் உடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு போயிடாது. இனி இப்ப அவளுக்கு பேசி உடுப்பு எடுக்கிற எப்படி? லிஸ்ட பார்த்துட்டு ஆக கூடின விலையை தான் பொம்பளையில் வாங்கிட்டு வர. நான் எல்லா இடத்துல சென்னேன், ஆக கூடின விலையை தான் வாங்கிட்டு வர. இப்ப நாங்க தெரியுமா செல்ற உடுப்பு சரியான விலை. பெருநாள் வந்துட்டா என் வாப்பு சம்பளத்துல 1.5 பங்கு போகும். பெருநாள் வந்தா எல்லாம் இப்படி நோம்பு 10 தாண்டுக்குள்ள ஊத்த இப்படி ராஜா தலை குத்தா இல்ல மச்சான் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கணும் இல்லையா? நோம்பு 20 ஆக்கள் இப்படி இருக்கிற என்னடா நோம்பு போற கவலையா? இல்ல பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கணும் 15, 20, 30,000 போறப்பா என்ன செய்யற தெரியாது. எல்லாத்துக்கும் யோசி வளமை செல்வாங்க இல்லையா? எந்த அளவுக்கு இவருக்கு யோசின இவரது யோசனையோட வெயிட் என்னன்னு மனுஷிக்கும் தெரியாது. ஏன் நாங்க குடும்பத்தோட பேத்து உடுப்புவாங்க இல்ல நடக்கூடிய விஷயம் ஏதான். குடும்பத்தோட பேத்து பொம்பளைக்கா வேண்டி ஒரு நாள் எங்கட மனைவிக்காண்டி நாங்க ஒதுக்கல. வார வருஷமாவது எங்கட குடும்பத்தோட பேத்து நாங்க உடுப்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூலாக்குவானாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இப்ப எப்படி சொல்லுவாங்க? இப்ப எங்களுக்கு சல்லி இல்ல, மனுஷிக்கு விலை தெரியா. இப்ப ஹாலாத் எப்படியான்னு தெரியுமா? இவர் டயர்ட்ல வந்து வீட்டுல உட்கார்ந்து இருப்பார். மனுஷி வருவோம், 27 முடிஞ்சலியா, இன்னும் கொஞ்சம் உடுப்பு வாங்கிக்கலையா? நீங்க எங்கப்பா நோம்பு திறந்தீங்க? வார வழியில நோம்பு திறந்து வந்தான். கேத்தனை குடிக்கிறீங்களா? இல்ல. இது வளமையா நடக்கும். இந்த எனக்கு ஹபாய் வந்து எடுக்கணும், எடுக்கத்தானே. மகளுக்கு ஷல்வார் எடுக்கும் போனோம், மைனிட பிள்ளைக்கு வாங்கிக்கலையா? சரியில்லையா? மகனுக்கு 2 டெனிம் எடுக்கணும். இடையில ஒரு மல் பாண்டு போடுவாங்க, உங்களோட உமாக்கு சரியொன்றும் எடுக்கணும். சரி, எங்களோட உமாக்கும் எடுக்கணும். செகண்ட் ஓவர் தான் வாங்கோட உமாக்கு போடுறேன். என்னப்பா நானே பேசி கொண்டிருக்கிறோம், நீங்க ஒன்றும் எடுக்கலையா? ஓடி நான் பிச்சை எடுக்கணும். இவ்வளவு சாப்பிட நீ எடுக்கணும் வேண்டாம், முதலாவது நான் பிச்சை எடுக்கணும், ஐப்போதான் நீ எல்லாம் எடுக்கணும்.